Good evening student. Next நம்ம பார்க்குற டாபிக் வந்து FCC. ஓகேவா, ஃபேஸ் சென்டர் கியூபிக். ஃபேஸ் சென்டர் கியூபிக்னு ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுக்கோங்க. டயக்ராம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்குங்க. நீங்கள் கரெக்டாக போடணும். 8 கார்னரில் 8 ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபேஸ் சென்டர் அப்படின்னா ஓவர் ஃபேஸ், இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபேஸோட சென்டரில், அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸில் சென்டரில், அதான் ஃபேஸ் சென்டர். இந்த ஃபேஸில் சென்டரில், இந்த ஃபேஸில் சென்டரில், இந்த முன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸில் சென்டர், அதே மாதிரி பின் பக்கத்தில் உள்ள ஃபேஸில் சென்டர். இவ்வளோ தான். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம்னா, இன் FCC each corner occupies the identical atoms and each faces occupies the one of the atoms. ஓகேவா, புரியுதா? each corner occupies the identical atoms and as well as எழுதிக்கலாம், as well as the center of each faces occupies the identical atoms. Okay, this is point number 2. Okay, third point, these atoms in the corner touches those in the faces but not each other. இந்த ஆட்டம்ஸ் வந்து கார்னரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கிறதோட டச் பண்ணுது. பட் ஆனால் இது என்ன பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று, அந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஒன்னோட ஒன்று டச் பண்ணிக்கிறது இல்லை. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? அதாவது தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீஸ் ஆட்டம்ஸ் இன் த கார்னர் டச் தோஸ் இன் த ஃபேஸஸ் பட் நாட் ஈச் அதர். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் டயக்ராம் வரைஞ்சிருங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இன் FCC ஈச் கார்னர் ஆக்குபைட்ஸ் த ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் அஸ் வெல் அஸ் ஈச் சென்டர் ஆஃப் ஃபேஸ் ஆக்குபைட்ஸ் த ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கார்னர் ஆட்டம் டச்சஸ் த ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம்ஸ் பட் நாட் வித் ஈச் அதர். ஓகேவா, அந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஒன்று தொட்டுக்கிறது இல்லை. பட் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஃபேஸோட சென்டரில் இருக்கக்கூடியதோட அதை வந்து டச் பண்ணுது. வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஹியர் அப்படின்னா, ஸோ இந்த கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 2. ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் என்ன சொல்கிறாங்க, 2. ஏன்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோட டச் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆட்டத்தை சுற்றி ரெண்டு லிங்க் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த கார்னர் இந்த ஃபேஸை டச் பண்ணியிருக்கலாம், இந்த கார்னர் இந்த ஃபேஸை டச் பண்ணியிருக்கலாம். அப்போ இதை சுற்றி வந்து ஜஸ்ட் 2. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 2. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஈச் ஆட்டம் இந்த ஃபேஸ் சென்டர் மேக்ஸ் அ 1/2 கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த யூனிட் செல். ஓகேவா, இந்த யூனிட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டத்துடைய இந்த ஃபேஸ் சென்டரும் makes a 1/2 பாதி. ஓகே, 1/2 contribution in the unit cells அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டயக்ராம். செகண்ட் பாயிண்ட், each corner atom occupies the identical atoms as well as each center of the face occupies the identical atom. third point என்ன சொல்றோம் அப்படின்னா, each corner atoms touches the each center of the center of the faces but not touch with each other. And then coordination number is 2. And then next point, each atom in the face center makes a contribution to the unit cell is a 1/2. Okay, அப்ப number of atom in FCC that is equal to, அப்ப எப்படி எழுதுறது FCCல? அதே தான் நம்ம சிம்பிள் கியூபிக்கோட ஃபார்முலா NC/8 பிளஸ் அதோட இது என்ன சேர்ந்துருக்கு, பாடி சென்டர் நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர், சாரி பாடி இல்லை ஃபேஸ், நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர் divided by contribution is 2 and then coordination number is 2, contribution 2. அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. NC is number of corner atom 8 divided by 8 plus NFல வந்து எவ்வளவு ஃபேसेस இருக்கு, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 6 ஃபேसेस, 1 2 3 4 5 6. so 6 divided by 2, so cancel பண்ணும்போது 8 cancel பண்ணா 1, அதே மாதிரி 2 6 cancel பண்ணும்போது 3, அப்ப 1 plus 3 that is equal to 4. so number of atom present in the FCC that is equal to 4. okay, புரிஞ்சுதா? ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்க. ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூ மஸ்ட் ட்ரா த டயக்ராம். 8 கார்னரில் 8 ஆட்டம்ஸை பிளேஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸஸில் மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். 1 2 3
அண்ட் தென் 4 5 அண்ட் 6 ஃபேஸஸோடைய சென்டரில் ஆட்டத்தை ப்ரெசென்ட் பண்ணிடணும். அடுத்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் முடிஞ்சது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஈச் கார்னர் ஆக்குபைட்ஸ் த ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் as well as the each center of the faces occupies the identical atoms. ஓகே, அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம்னா ஈச் கார்னர் ஆட்டம் touches the center of the faces but with not touch with each other. ஓகே, இந்த கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 2. நெக்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஈச் ஆட்டம் ஈச் ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம் கான்ட்ரிபியூஷன் த 1/2 யூனிட் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1/2 யூனிட் செல்ஸ் அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் ஃபேஸ் சென்டர் கியூபிக் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா NC/8 ப்ளஸ் NF/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 8/8 என்ன NC's நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம், அப்போ 8/8 ப்ளஸ் NF அப்படின்றது நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர். ஃபேஸ் வந்து 1 2 3 4 5 6 6/2. ஸோ கேன்சல் பண்ணால் 3 வரும். அப்போ 1 + 3 4. ஸோ தீஸ் ஆர் த நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் த FCC. ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? இந்த லாஸ்ட் ஒரு பாயிண்ட் ஏன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். அது என்ன திரும்ப நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், லிசன் பண்ணிக்க. ஈச் ஆட்டம் இன் த ஃபேஸ் சென்டர்ஸ் மேக்ஸ் த 1/2 கான்ட்ரிபியூஷன் டு த யூனிட் செல்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கார்னரில் இருக்குது, ஃபேஸில் இருக்குன்னு சொல்கிறது. தேர்ட் பாயிண்ட் கார்னர் இருக்கிறதெல்லாம் ஃபேஸில் டச் பண்ணுது, ஆனால் கார்னர் டச் பண்ணிக்கிறது இல்லை. கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 2ன்னு சொல்கிறோம். அடுத்ததில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த ஈச் ஆட்டம் இந்த ஃபேஸ் சென்டர். ஓகேவா, ஃபேஸ் சென்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் மேக்ஸ் எ கான்ட்ரிபியூஷன் இஸ் 1/2 த யூனிட் செல்ஸ். அவ்வளோதான், இதை முடிச்சிட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இது வெரி வெரி ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். ஓகேவா, நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரி, ஓகே, இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோவை இன்னைக்கு நைட்டு ஒரு 10 o'clock எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு அண்ட் தென் நல்லா தரவாக படிச்சுட்டு எனக்கு டெஸ்ட் எழுதி நைட் 10 o'clock எல்லாரும் அனுப்பணும். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.